வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். அச்சச்சோ, விபத்தில் சிக்கிய ஸ்பைடர்மேன் திரைப்பட நடிகர் மண்டையில் அடிபட்ட நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. வைரலாகும் புகைப்படம், ரசிகர்கள் அதிர்ச்சி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பிராண்ட் நீட்டோ படப்பிடிப்பில் நடிகர் டாம் ஹாலண்டுக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளதாக படப்பிடிப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கிளாஸ்கோவில் நடந்த சண்டை காட்சியின் போது இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது என்று படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறாங்க. சண்டை காட்சியின் போது தலையில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு லேசான மூளை அதிர்ச்சி உறுதி செய்யப்பட்டது. டெட்லைன் செய்திப்படி அவங்க முழுமையாக குணமடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரசிகர்கள் மத்தியில் நடிகருடைய படப்பிடிப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. திட்டமிடப்படாத ஒரு சண்டை காட்சியின் போது இந்த காயம் ஏற்பட்டது என கூறுகிறாங்க. சில நாட்களில் அவங்க மீண்டும் படப்பிடிப்புக்கு திரும்புவாங்க என ஹாலிவுட் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறாங்க. இந்த சம்பவத்தில் வேறு எந்த நடிகர் அல்லது படக்குழு உறுப்பினருக்கு காயம் ஏற்படவில்லை. படப்பிடிப்பு ஷெட்யூலில் மாற்றங்கள் குறித்து விவாதிக்க நாளை ஒரு தயாரிப்பு கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. டாம் ஹாலண்டுக்கு சமீபத்தில் டிஸ்கோசிம் மற்றும் ஏடிஹெச் இருப்பது கண்டறியப்பட்டது. இந்த நிலை சில சமயங்களில் அவரது நடிப்பு திறனை எப்படி பாதிக்கிறது என்பதையும் அதை அவர் எப்படி சமாளிக்கிறார் என்பது தொடர்பாக பல செய்திகள் வெளியாகியுள்ளது. இது குறித்து ஹாலண்ட் ஒரு முறை பேசும்போது, எனக்கு ஏடிஹெச்டி மற்றும் டிஸ்கோசியா உள்ளது. சில சமயங்களில் ஒரு காலில் தாளை கொடுக்கும்போது அது பயமுறுத்துவதாக இருக்கும். ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கும் போது இது போன்ற சவால்களை எதிர்கொள்ளும் என்று கூறியிருக்கிறாங்க. ஒரு இளம் வயதிலேயோ அல்லது பெரியவர்களாகவோ ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கவும் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் சிந்திக்கவும் மாற்றங்களை செய்ய உங்களை தூண்டும் எதனுடன் நீங்கள் தொடர்பு கொண்டாலும் அதை அதிகம் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவர் தெரிவித்திருக்கிறார். 7 வயதில் தனக்கு டிஸ்கோயா இருப்பதும் கண்டறியப்பட்டதாகவும் அதை சமாளிக்க தான் எடுக்கும் முயற்சிகள் பற்றியும் டாம் ஹாலண்ட் முன்பு பகிர்ந்திருந்தார். உலக அளவில் ஸ்பைடர்மேனாக பிரபலமான டாம் ஹாலண்ட் படப்பிடிப்பு தளத்தில் விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருவதை அறிந்து அவரது ரசிகர்கள் டாம் ஹாலண்ட் விரைவில் குணமடைய வேண்டும் என பிரார்த்தனை செய்து வருகிறாங்க. உலகமெங்கும் இருக்கும் ரசிகர்கள் இவங்களுக்காக பிரார்த்தனை செய்துட்டு வராங்க. சமீபத்தில் நடிகர் ஜூனியர் என்டிஆருக்கும் படப்பிடிப்பு தளத்தில் விபத்தில் சிக்கியதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மருத்துவமனை அறிக்கைப்படி இன்று மாலை அல்லது 2 நாட்கள் மருத்துவமனையில் அவர் ஓய்வு பெற வேண்டும் என்று அறிவித்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி உலகமெங்கும் இருக்கும் ஸ்பைடர்மேன் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.